பிராட்பேண்ட் கனெக்ஷன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்க ஏரியால ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் நெட்வொர்க் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏர் ஃபைபர் அப்படிங்கிறது தான் மக்களே. ஏர் ஃபைபர்ல இப்போ ஜியோட ஏர் ஃபைபர் இருக்கு, அதுக்கப்புறம் ஏர்டெலோட எக்ஸ்ட்ரீம் ஏர் ஃபைபர் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ரெண்டு ஏர் ஃபைபரும் போட்டி போட்டு நீயா நானா அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்க. ஜியோ ஏர் ஃபைபர் பெஸ்டா இல்ல ஏர்டெல் ஏர் ஃபைபர் பெஸ்டா? இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய மைனஸ் என்ன பிளஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி நமக்கு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஏர் ஃபைபர்னா என்னன்னு சுருக்கமா சொல்லிடுற மக்களே உங்கள்கிட்ட. இப்போ எந்த கேபிளும் உங்க வீட்டுக்கு வர வேண்டிய தேவையில்லை மக்களே. நீங்க உங்க கேபிள் டவர், இப்போ டவர் இருக்கு அப்படின்னா அந்த டவர்ல இருந்து டைரக்டா ரவுட்டர் மூலமா ரிசீவ் பண்ணி உங்களுக்கு வைஃபை மாதிரி உங்க நெட்வொர்க் கொடுக்கறது தான் ஏர் ஃபைபர் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ ஏர்டெலுக்கும் ஜியோவுக்கும் இருக்கக்கூடிய பிளஸோட மைனஸை பத்தி பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே ஏர்டெல் ஏர் ஃபைபர். ஓகே, இதோடைய பிளஸ் பத்தி பார்த்துடலாம். இப்போ நீங்க ரவுட்டர் வாங்கினீங்களா, பிளக்க சொருவினீங்களா, கரண்ட போட்டீங்க, சுவிட்சை போட்டீங்களா, நீங்க நெட் ஆன் ஆச்சா அப்படின்னா உடனே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுல எந்தவித ட்ரில்லும் போட வேண்டியதில்லை, எந்தவித ஒயரும் கொடுக்க வேண்டியதில்லை ஏர்டெல் ஏர் ஃபைபர்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெட்டோட கவரேஜ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து வைஃபை 6 சப்போர்ட் கிடைக்குது. வைஃபை 6 சப்போர்ட் கிடைக்கிறனால என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்டூர் நீங்க வீட்டுக்குள்ள இருக்க எங்க இருந்தா கூட உங்களுக்கு நெட்வொர்க் வந்து தரமா கிடைக்கும். இதோடைய செட்டப்பும் பாத்தீங்கன்னா கிளீன் செட்டப்பா தான் இருக்கும் மக்களே. எங்கேயும் ஒயர் தொங்காது. டேரக்டா ஒரு பிளக்க சொல்லணுமா டக்குன்னு எடுத்துட்டு போனோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க அடிக்கடி நீங்க மாறிக்கிட்டீங்க, இடம் மாறிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். இப்போ அங்கங்கன்னு பிளக் சொல்லணும்னா மட்டும் போதும், நீங்க நெட்டை ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இது ஃபுல்லா பிளஸ். இப்போ இதோட மைனஸ் என்னன்னு பார்க்கலாம். மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஏர்டெல் ஏர் ஃபைபர் அப்படிங்கிறது ஒரு இன்டோர் யூனிட். இன்டோர்னா நம்ம இருக்கக்கூடிய நம்ம உங்களோட போன் எப்படி ரியாக்ட் ஆகுதோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு யூனிட் தான். இப்போ 5G நெட்வொர்க் வந்து உங்க போன்ல எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் ரூட்டர்லயும் எப்படி கிடைக்கும்ங்கிறது இருக்கு. ஓகேங்களா? இப்போ உங்களுடைய போன்லயே உங்களுடைய 5G ஏர்டெல் வந்து 5Gங்கிறது டவர் கம்மியா இருந்துச்சுன்னா, அங்க நெட் ஸ்பீடு கம்மியா இருந்துச்சுன்னா உங்களுடைய ரவுட்டர்லயும் ஸ்பீடு கம்மியா தான் இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய மைனஸ். அதுக்கப்புறம் ஜியோவை கம்பேர் பண்ணும்போது ஓடிடி ஓடிடியோட பலன்கள்னு பாத்தீங்கன்னா இதுல ரொம்பவே கம்மி. இவங்களுடைய வந்து ரொம்ப ஓடிடியே நம்ம வந்து தனியா தான் பே பண்ணி வாங்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டிவி சேனல்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கறதும் ஜியோ வந்து கொடுக்குறாங்க. ஆனா இவங்க சைட்ல இருந்து அதை கொடுக்குறாங்கிறது கரெக்டா தெரியல. அடுத்து நம்ம பார்க்க போறது ஜியோ ஏர் ஃபைபர் அப்படிங்கிறது. இந்த ஜியோல பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நெட்வொர்க்கும் இது வந்து மேல உங்களுக்கு வீட்டுக்கு மேல எப்படி கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டனா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ரவுட்டர் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. அந்த ஆண்டனா வந்து டவர் எங்க இருக்கோ அங்க இருந்து நெட்டை ரிசீவ் பண்ணி உங்களுடைய ரவுட்டருக்கு கொடுத்து அந்த ரவுட்டர் வந்து வைஃபையா ரியாக்ட் ஆகி உங்களுக்கு வந்து நெட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கு. இதுதான் ஜியோ ஏர் ஃபைபர். இது வந்து டைரக்டா ஆண்டனா மூலமா உங்களுக்கு நெட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுனால எந்த தடங்களும் இல்லாம உங்களுக்கு நெட் ஸ்பீடா ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஜியோ ஏர் ஃபைபர்ல இன்னொரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் பிளான்ஸ் என்டர்டைன்மெண்ட் வந்து நிறைய வச்சிருக்காங்க. என்டர்டைன்மெண்ட்டுக்கு இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு 800+ டிவி சேனல்ஸ் கொடுக்காங்க. ஆனா அதுல நிறைய சேனல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் அதர் லாங்குவேஜ் தான் வருது தவிர தமிழ் லாங்குவேஜ்ல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு சேனல்ஸ். ஒரு 250 சேனல்ஸ்ல இருந்து 300 சேனல் வரைக்கும் தான் தமிழ் சேனல்ஸ் இருக்கும். அதே மீறி 500 சேனல்ஸ் கிட்ட உங்களுக்கு வந்து ஹிந்தி அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பிளான்ஸ்ல பாத்தீங்கன்னா ஓடிடி பிளான்ஸ் வந்து ஃப்ரீயாவே கொடுக்காங்க. பேசிக் பிளான்ஸ்ல பாத்தீங்கன்னா 30 MBPS ஸ்பீடுக்கு அவங்க 2122 ரூபா பே பண்ண சொல்றாங்க. அதுல 3 months பிளானு. ஆனா எக்ஸ்ட்ரா 1 month வந்து ஃப்ரீயா உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது வந்து 30 MBPS பிளானு. அவங்க வந்து என்னெல்லாம் அதுக்கு ஓடிடி ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரு, அதுக்கப்புறம் சன் என்எக்ஸ்டி, சோனி லைவ் இந்த மாதிரி ஒரு 20 ஓடிடி ஆப்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதே இது நம்ம வேற ரீசார்ஜும் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணிக்கலாம்னா நெட்ஃபிளிக்ஸ்க்கும் அமேசான் பிரைமுக்கும் இதோட அமௌண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா ஒரு 200 ரூபாயோ 300 ரூபாயோ எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்க மாசத்துக்கு அப்படின்னா இவங்களுடைய பிளான்ஸ்லயே நம்ம வந்து அமேசான் பிரைமும் நெட்ஃபிளிக்ஸும் ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். இது பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஜியோல வந்து உங்களுக்கு உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பிளான்ஸ் வச்சிருக்காங்க ஜியோல. ஆனா ஏர்டெல்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிளான்ஸ் இருந்த மாதிரியே இல்லை. ஓகே, இதோட மைனஸ் என்னன்னு பாத்துக்கலாம். இப்போ நீங்க ஜியோ ரூட்டர்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு டெக்னீஷியன் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை. இப்போ நீங்க புக் பண்ணிட்டீங்க, புக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னீஷியன் வந்து அதை எங்கன்னு ஆண்டனா வச்சு அந்த ஒயரை ஃபிட் பண்ணி அவங்க வந்து ரவுட்டரை கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய வேலைப்பாடுகளே இருக்கு. அதை ஏர்டெலை கம்பேர் பண்ணும்போது ஜியோல வந்து ரொம்ப வேலைப்பாடுகள் இருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ்.
அதுக்கப்புறம் இப்போ போர்ட்டபிள் பண்ண முடியாது. இப்போ நீங்க எங்கேயும் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல ஏர்டெல்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளக் சொருவி நம்ம ஒய்ஃபை ரிசீவ் பண்ணிக்கலாம். ஆனா இங்க வந்து ஆண்டனால இருந்து ரூட்டர்ல இருந்து எல்லாத்தையும் கழட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வேற இடத்துல ஃபிட் பண்ண முடியும். நீங்க டிராவல் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா ஏர்டெல் பெஸ்ட். அதே இது டிராவல் பண்ண மாட்டேன், நான் வீட்டில தான் இருப்பேன், அப்படி விட்டா ஆஃபீஸ் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஜியோ வந்து பெஸ்டா. சரி ப்ரோ, நான் எதை தான் ஃபைனலா முடிவு பண்றது, எதை தான் நான் வாங்குறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ நான் எங்கேயும் நான் ட்ரில் பண்ண முடியாது, நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கேன், எங்களுடைய ஓனர் திட்டுவாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஏர்டெல் ஏர் ஃபைபர் வச்சுக்கிடுங்க. அது வித் எப்படி இருக்கு அப்படிங்கிற சிக்னலை பார்த்துக்கிடுங்க. 5G சிக்னல் எப்படி இருக்கு ஏர்டெல்ல அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க வைங்க. அதுவே எனக்கு நல்ல இன்டர்நெட் நெட்வொர்க் நல்லா ஸ்டேபிளா இருக்கணும், எனக்கு என்டர்டைன்மெண்ட் பிளான்ஸ் வேணும், எனக்கு ஓடிடி ஆப்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க ஜியோ ஏர் ஃபைபரை யூஸ் பண்றதா மக்களே பெஸ்ட். ஓகே மக்களே, இப்போ இந்த வீடியோல நான் இந்த ரெண்டை பத்தி சொல்லியிருக்க பிளஸ் மைனஸ் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த ரெண்டுல நீங்க எதை வாங்க போறீங்க, இல்ல ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுடைய அனுபவத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.